போறோம் இன்னைக்கு பாப்பு? இன்னையோட சீரிஸ் வந்து பவர் பேங்க் உடைக்கிறது. இது மட்டும் வீட்ல ட்ரையே பண்ணிராதீங்க. ஏன்னா அப்படியே வீடு டொமான்னு வெடிச்சிரும். அதுக்கப்புறம் மூஞ்சில நம்ம இன்னைக்கு வித்தியாசமான ஒரு வீடியோ பண்ண போறோம். என்னன்னா ரொம்ப நாளா பவர் பேங்க்ன்றாங்களே, பவர் பேங்க்ல என்ன இருக்கும் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. மைக்ரோ சிப் இருக்கும். சிப் இருக்கும். மைக்ரோ சிப் இருக்கும். வேற சார்ஜிங் பேட்டரிஸ் இருக்கும். பேட்டரி இருக்கும். வேற மதர் போர்டா. இதுக்கு மதர் போர்டா இருக்கலாம். எனக்கு தெரியாம இருக்கும். இதுக்கு டூல்ஸ் டெஸ்டர். ஆமா, இது நமக்கு ரொம்ப நாளா உழைச்சது. இது ரொம்ப நாளா நல்லா உழைச்சது. இது வந்தா இது 2000 mAh வாட்ஸ்னு சொல்ல மாட்டாங்க, mAhன்னு சொல்லுவோம். அது கிரீன் பவர் பேங்க் விட நிறைய அதுதான். இது நல்லா யூஸ் ஆச்சு. நிறைய டிராவல் டைம்ல நல்லா யூஸ் பண்ணிருக்கோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா நல்ல வெயிட் ஹெவி. ஓகே, இது வந்து ஒரு ரெட்மி பிராண்டோட பவர் பேங்க். ஓபன் பண்ணி பார்க்க போறோம். அன்பாக்ஸ் மாதிரி ஓபன் பண்ணி பார்க்க போறோம். இதுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க போறோம். ரொம்ப கியூரியஸா இருக்கு. இருந்து எடுக்கிற ஒரு பொருள அதையும் ஒரு டப்பாக்குள்ள இருந்து எடுக்க போறோம். ஆமா, எவ்வளவு வெயிட்டா இருக்கு. ஆக்சுவலி இது சேஃப் இல்லன்னு சொல்லுவாங்க இந்த பவர் பேங்க், இந்த பேட்டரி எடுத்து ஓபன் பண்றதுக்கு. ஏன்னா இது வெடிக்கலாம் இல்லையா, வெடிச்சிடலாம். ஸோ அதனால நாங்க வந்து இதை ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ண போறோம். டெஸ்டர் மாதிரி ஒரு விஷயத்தை வச்சு நாங்க டெஸ்ட் பண்ண போறோம். ரொம்ப ரிஸ்கியான விஷயம் தான். பட் ஆனா இதுல உங்களுக்கு ஒரு கியூரியஸா இருக்கா, இது உள்ள என்ன இருக்கு எனக்கு தெரிஞ்சுக்கணும் ஆசை இருக்கு. உங்களுக்கு ஒன்றும் பெருசா இருக்காது காம்பனன்ட்ஸ் இல்லையா, ஒரு 3 இல்ல 4 காம்பனன்ட்ஸ் தான் இருக்கும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. மேபி எங்களை மாதிரி ஆட்களுக்கு எனக்கு தெரியல, ஏன்னா நான் ஒன்றும் ஓப்பன் பண்ணி பார்த்தது இல்லை. தோ நான் நிறைய எலக்ட்ரானிக்ஸ் யூஸ் பண்ணாலுமே பவர் பேங்க்ல என்னதான் இருக்கும் ரொம்ப நாளா கியூரியஸ். அது ஏன் அவ்வளோ வெயிட்டா இருக்கு? பேட்டரி தான் அவ்வளோ வெயிட்டா இருக்கா, இல்லை வேற ஏதாவது வச்சிருக்காங்களா? ஏன்னா சில பவர் பேங்க்ல சொல்றாங்க அந்த ஃபேக்கா வந்து கிளேல வச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. இது ஒரு நல்ல பிராண்டு தான். என்னதான் சைனீஸ் பிராண்டா இருந்தாலும் ரெட்மி ஜாமிக்கு வந்து நல்ல பேர் இருக்கு இந்தியாவில். ஸோ எனக்கு தெரிஞ்சு அவங்க கிளேல வச்சதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போறோம். அதுல என்னதான் இருக்கு தெரிஞ்சுக்கலாம். வாங்க, உங்களோட சேர்ந்து நீங்களும் பார்க்க போறீங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்ட்டு. ஸோ இது ஓப்பன் பண்ணி பார்க்க போறோம். உடைச்சு பார்க்க போறோம். அது நல்லா யூஸ் ஆகுது. எஸ், இப்ப போய் நம்ம டூல்ஸ் எடுக்க வேண்டிய நேரம் வந்துச்சு. டூல்ஸ் எடுக்கணுமா? இப்போ நம்ம டூல்ஸ் எடுத்துட்டு வந்தாச்சு. உடைக்கிறதுக்கு முன்னாடி க்ளவுஸ் போட்டுக்கணும். சேஃப்டியா பண்ணணும் எதா இருந்தாலும். சரியா? இதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாது, வெடிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். சரியா? அதனால இது சேஃப்டியா பண்ண போறோம். முதல்ல க்ளவுஸ் எடுத்து போட்டுக்கணும். ஓகே, க்ளவுஸ் போடு. ஒரு மனுஷனுக்கு பொறுமை வேணும். பொறுமை இல்ல, நமக்கு ஃபாஸ்டா பண்ணணும். க்ளவுஸ் போட்டாச்சு, வாங்க பே. ஆனா நம்ம இங்க பண்ண கூடாது, வெளிய தான் பண்ணணும். ஆமா, சேஃப்டியா பண்ணணும். அதனால நாங்க நானே க்ளவுஸ் போட்டேன். ஏன்னா இன்டோர்ல பண்ணி எதாவது வெடிக்கலாம். நிறைய எலக்ட்ரானிக்ஸ் இருக்கு. ஏன் அந்த கேமராவே ஒரு எலக்ட்ரானிக்ஸ், போடுற மைக்ல தான் எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ், என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ அதனால நாங்க நம்மள சுத்தியே எலக்ட்ரானிக்ஸ் மட்டும் தான் இருக்கு. ஆமா, அதனால நாங்க சேஃபா வெளியில உடைக்க போறோம். இன்கேஸ் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா நீங்களும் வெளியிலேயே உடைங்க. ஓகே, என்ன டூல்ஸ் வச்சிருக்கீங்க உடைக்கிறதுக்கு? கொரடு வச்சிருக்கோம். அது கொரடா, கட்டிங் பிளேயர் அது பேர் இங்கிலீஷ்ல. தமிழ்ல அது நம்ம தாய்மொழியில தாய்மொழி பண்ற பாருங்க வச்சிருப்போம். சுத்தியில் அப்புறம் ஒரு டெஸ்டர் அப்புறம் ஸ்க்ரூ டிரைவர் சொல்லலாம். டெஸ்டர் இதுல எதுவுமே டெஸ்டர் கிடையாது. ஆனா ஒரு ஸ்க்ரூ டிரைவர் மாதிரி ஒரு பெரிய டூல்ஸ். இப்ப நிறைய டூல்ஸ் இது இதோட நிறைய டூல்ஸ் இல்ல, நம்ம போய் சொல்றாங்க. இத உடைக்கிறதுக்கு இவ்வளவு டூல்ஸா? சரி, ஓகே, எப்படி இருந்தாலும் இது உடைச்சு பார்க்கணும் முடிவு பண்ணிட்டோம். சோ வெளியில போய் இத உடைக்கணும். இந்த மூணு யூஸே ஆகாது. ஏன்னா சுத்தியால வச்சு டொங்கிட்ட. க்ளவுஸ் தான் பயங்கரமா இருக்கு. உங்க க்ளவுஸ் கண்டிப்பா சேஃப்டிக்கு தேவை. எனக்கு இது பெருசா இருக்கு க்ளவுஸ். சோ நீ தான் உடைக்க போற பாப்பு. ஓகே ஓகே, போலாமா? கொஞ்ச நேரம் ஆச்சு. நாங்க இத உடைச்சிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குங்கறத சொல்றோம். எஸ், இப்போ நம்ம வெளிய போலாம். வாங்க வெளிய போலாம். பவர் பேங்க் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு சொல்லுங்க? டிஸ்ட்ராக்ஷன். சுத்தியல் கஷ்டமா சுத்தியல் கொரடு ட்ரை பண்ணுவோம். அடே நம்ம வெளிய தரலாம். இல்ல, இது வந்து இதை டெஸ்ட் பண்ணுமா? இது டெஸ்ட்ல பண்ண முடியாது.
இல்ல இதை உடைக்கிறது ரொம்ப இப்போ டேஞ்சரஸ். சப்போஸ் கரண்ட் இருந்துச்சுன்னா இல்ல கரண்ட் இருக்காது, கரண்ட் பேட்டரி இருக்காது. எப்படி பேட்டரி இருக்கும் சொல்லுங்க? இது ரொம்ப பழசு, சார்ஜ் போடவே இல்லை, சார்ஜ் ஏற மாட்டேங்குது தான் நம்மளை உடைக்கிறோம். சக்ஸஸ்ஃபுல்லி ஓப்பன். அவங்க இப்ப சக்சஸ்ஃபுல்லி ஓபன் பண்ணிட்டோம். ஓகே, நம்ம உடைச்சிட்டோம் சக்சஸ்ஃபுல்லா. ஆனா பேட்டரி வீங்கி இருக்கு, பாத்துக்கோங்க. நல்லா வீங்கி இருக்கு. இது லித்தியம் அயன் பேட்டரி, அதுவும் ரெண்டும் 1000 mAh. ஃபர்ஸ்ட் ஐ வீங்கி இருக்கு, அதனால தான் இவ்வளவு ஹெவியாவும் ஒர்க் ஆகாமலேயும் இருக்கு. சில பேருக்குள்ளே தைப்பாங்கன்னு சொல்றாங்கல்ல, ஆனா இது உண்மை இல்ல, அவங்க எல்லாம் போய் சொல்றாங்க. அதெல்லாம் பார்த்துக்கோங்க. பேட்டரி இருக்கு, ஆனா நாங்க பிரிக்கல, ஏன்னா நாங்க சேஃபா தான் டிஸ்போஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு சிப்பு, ஒரு டப்பா, அவ்வளவுதான். இனிமேல் இந்த மாதிரி பவர் பேங்க் வீணாயிடுச்சுன்னா உடனே டிஸ்போஸ் பண்ணி நிறுத்தி வெடிச்சிடும். அவ்வளோதான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.